நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். விளக்கம். மலர் போன்ற மனத்தில் நிறைந்தவனை பின்பற்றோரின் புகழ்வாழ்வு உலகில் நெடுங்காலம் நிலைத்து நிற்கும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். மீனவ பெண்கள் தூக்கிட்டு தற்கொலை முயற்சி செய்து போராட்டம். கோட்டக்குப்பம் படகு நிறுத்தும் இடத்தை அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளுடன் வாக்குவாதம், பரபரப்பு. அமைச்சரவை விரிவாக்கத்திற்கு மத்திய அரசு அனுமதி. 3 அமைச்சர்கள் 17ஆம் தேதி பதவியேற்கின்றனர். வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் மீது தாக்குதல், போதை வாலிபர்கள் கைது. இனி விரிவான செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் மீனவர்கள் மற்றும் ஆதி திராவிட மக்களுக்கு இடையே நடைபெறும் இடுகாடு பிரச்சனையில் மீனவ பெண்கள் தூக்கிட்டு கடலில் இறங்கி தற்கொலை முயற்சி போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசாருக்கும் மீனவ பெண்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் இடுகாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை அளக்க வந்த அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு 4 மணி நேரத்திற்கு மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் தொலைபேசியில் பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் விரைவில் நேரில் வந்து ஆய்வு செய்து உரிய தீர்வு காண்பதாக உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்டது நடுக்குப்பம் கிராமம். இங்கு மீனவர்கள் மற்றும் ஆதி திராவிட மக்கள் என இரு சமூகத்தினர் வசித்து வருகின்றனர். இதில் கடற்கரையில் இருந்து சிறு தொலைவில் ஆதி திராவிட மக்களுக்கு சொந்தமான இடுகாடு அமைந்துள்ளது. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட கடல் அரிப்பால் கடல் உள்வாங்கிய நிலையில் தற்பொழுது கடற்கரையும் இடுகாடும் அருகே உள்ளது. இதனால் மீனவர்கள் தங்கள் படகுகளை நிறுத்துவதற்கு இடமில்லாமல் இருப்பதாகவும் கடலிலிருந்து 500 மீட்டர் தொலைவில் உள்ள நிலப்பரப்பு மீனவர்களுக்கு சொந்தம் என்று கூறி 10 ஆண்டுகளுக்கு மேலாக இடுகாட்டை மாற்று இடத்தில் அமைக்க பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் ஆதி திராவிடர்கள் இடுகாடு இருக்கும் இடம் தங்களுக்கு சொந்தமானது என தொடர்ந்து சடலங்களை அங்கேயே புதைத்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை அன்று ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்த பூமிலிங்கம் என்பவரை இடுகாட்டில் புதைக்க சென்ற பொழுது மீனவர்களுக்கும் ஆதி திராவிட மக்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதில் மீனவர்கள் மீது கற்கள் எறிந்துவிட்டு கடலுக்கு சென்றனர். தொடர்ந்து ஆதி திராவிட மக்கள் சடலத்துடன் கிழக்கு கடற்கரை சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த டிஐஜி அருளரசன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் உடல் இடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்டது. இதனிடையே நேற்றைய முன்தினம் நடுக்குப்பம் பகுதியில் ஆய்வு நடத்திய சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசு அப்பகுதியில் உள்ள ஆதி திராவிடர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களிடம் தரப்பில் உறுதியாக நிற்பது அரசின் நிலைப்பாடு என்றும் ஆதி திராவிட மக்களின் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதனை அறிந்த மீனவ மக்கள் அமைச்சர் ஒரு சமூகத்தினருக்கு மட்டும் ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் வானூர் பகுதியில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இரு தரப்பினருக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது. இதில் ஆதி திராவிடர்களுக்கு சொந்தமான 43 சென்ட் இடுகாட்டை அளந்து கற்கள் போட்டு வேலி அமைக்கப்படும் என கூறப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தை கூட்டம் மீனவர்களுக்கு திருப்தி அளிக்காததால் மீனவர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்தனர். இதனால் அப்பகுதி முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. மேலும் உடல் அடக்கம் செய்ய வந்தபொழுது தகராறு செய்த மீனவர்கள் 60க்கும் மேற்பட்டோர் மீது SC/ST பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அனைவரும் ஊரை விட்டு வெளியேறி உள்ளனர்.
இந்த நிலையில் இடுகாடு மாற்றிடத்தில் அமைக்க வலியுறுத்தி இன்று காலை 100க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் கழுத்தில் கயிறை கட்டிக்கொண்டு கடலில் இறங்கி தற்கொலைக்கு முயற்சி செய்ய சென்றனர். அப்பொழுது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்கள் கடலில் இறங்காத அளவிற்கு கயிறு கட்டி தடுப்பு அமைத்து நிறுத்தியதால் போலீசாருக்கும் மீனவ பெண்களுக்கும் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் மேல் மீனவ பெண்கள் ஏறி கோஷங்களை எழுப்பி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே இடுகாட்டின் இடத்தை அளந்து கல்லு போடுவதற்காக அதிகாரிகள் வந்தனர். அப்பொழுது அவர்களை மீனவ பெண்கள் முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினர். பின்னர் போலீஸ் பாதுகாப்புடன் அங்கு அளந்து கற்கள் நடப்பட்டது. இதனை கண்ட மீனவ பெண்கள் ஆத்திரமடைந்து அந்த கற்களை பிடுங்கி கடலுக்குள் வீசி தொடர்ந்து 4 மணி நேரத்திற்கு மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளை அகற்றி இடுகாட்டிற்கு இடம் ஒதுக்கும் பணி நடைபெற்றது. இதை கண்ட மீனவ பெண்கள் மேலும் கூச்சலிட்டு தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்த மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் தொலைபேசி மூலமாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மீனவ பெண்களை தொடர்பு கொண்டு இதுகுறித்து 2 நாட்களில் நேரில் ஆய்வு செய்து உரிய தீர்வு காண்பதாக தெரிவிப்பதாக தொலைபேசியில் பேசிய பெண் தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் அமைச்சரிடம் தங்களை போலீசார் தாக்குவதாக மீனவ பெண்கள் புகார் தெரிவித்தனர். தொடர்ந்து இந்த பிரச்சினைக்கு உரிய தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. அதேபோல இடுகாட்டை காலி செய்ய மாட்டோம் என ஆதிதிராவிட மக்களும் உறுதியாக உள்ளனர். இந்த இருதரப்பு சமூகத்தினரின் பிரச்சனையை விரைவில் தீர்வு காண அரசு முயற்சித்து வருகிறது. இதனிடையே அப்பகுதியில் மிகவும் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருவதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். படிக்கிறீங்க ஃபீஸ் பேசியாச்சு. திருப்பி போராட்டம் பண்ணக்கூடாதுமா. கடலில் வந்து அபராதம் இந்த மாதிரி ஏன் படிக்கிறீங்க? அமைதியா இருக்கு, கொஞ்சம் அமைதியா இருக்குமா? புதுச்சேரியில் மேலும் 3 அமைச்சர்கள் பதவியேற்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் வரும் 17ஆம் தேதி காலை 9:45 மணிக்கு லோக் நிவாஸில் பதவியேற்றுக் கொள்கின்றனர். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும், பாஜக 4 இடங்களிலும், அதிமுக தேசிய ஜனநாயக கட்சி தலா 1 இடங்களிலும் வெற்றி பெற்றன. இதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்தது. இதனை அடுத்து 5வது முறையாக முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்றார். அவருடன் பாஜகவை சேர்ந்த நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். புதுச்சேரியில் முதலமைச்சரை தவிர்த்த 5 அமைச்சர்கள் இடம்பெறும் நிலையில் 2 மட்டுமே பதவியேற்ற நிலையில் மீதமுள்ள 3 பேரில் யார் என்பதில் இழுபறி நீடித்து வந்தது. இதனையடுத்து அமைச்சரவை விரிவாக்கத்தை விரைந்து நடத்த வேண்டும் என பல்வேறு தரப்பிலும் முதல்வரை வலியுறுத்தி வந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அமைச்சரவை விரிவாக்கத்தின் பட்டியலை துணைநிலை ஆளுநரை சந்தித்து முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கியிருந்தார்.
இதனை அடுத்து அந்த பட்டியல் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தது. தற்பொழுது குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் மத்திய உள்துறை அமைச்சகம் புதுச்சேரி அமைச்சரவை விரிவாக்கத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி மேலும் 3 அமைச்சர்களாக பாஜகவை சேர்ந்த காரைக்கால் திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன், NR காங்கிரஸை சேர்ந்த லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சிவக்கொழுந்து, நெட்டப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த NR காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு ஆகியோர் அமைச்சர்களாக பதவி ஏற்க உள்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. இதனை அடுத்து வரும் 17ஆம் தேதி காலை 9:15 மணிக்கு லோக் நிவாசில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர்களுக்கான இலாக்காவும் ஒதுக்கப்பட உள்ளது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். வில்லியனூர் 10 கண பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட பொழுது தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை விற்பனைக்காக எடுத்து வந்த சென்னை சவுகார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவரை வில்லியனூர் போலீசார் கைது செய்து அவரிடமிருந்த 15 கிலோ புகையிலைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதுச்சேரியில் சட்டவிரோதமாக விற்கப்படுகின்ற போதைப் பொருட்கள் மற்றும் புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்வதை தடுக்கும் வகையில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் 10 கண பகுதியில் வில்லியனூர் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது 2 மூட்டைகளுடன் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த நபரை பிடித்து சோதனை செய்ததில் 15 கிலோ கொண்ட 40,000 ரூபாய் மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை பெங்களூருவில் இருந்து விழுப்புரத்திற்கு ரயில் மூலமாக எடுத்து வந்ததும், இதனை புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் உள்ள கடைகளுக்கு விற்பனை செய்வதற்கு எடுத்து வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரிடமிருந்து புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் சென்னை சவுகார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மம்தாஜ் மகன் தினேஷ் என்பதும் தொடர்ந்து இதுபோன்ற போதைப் பொருட்களை பெங்களூரிலிருந்து எடுத்து வந்து சட்டவிரோதமாக கடைகளுக்கு விற்பனை செய்து வந்ததும் விசாரணையில் தெரியவந்தது. பின்னர் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை விற்க முயன்ற தினேஷ் மீது வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி காலப்பட்ட மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பில் மோட்டார் சைக்கிளில் சென்று விபத்து ஏற்படுத்திய நபரிடம் போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் போக்குவரத்து போலீசாரை தாக்கிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் போக்குவரத்து போலீஸ் ASI மோகன், ஏட்டு ரஞ்சித், ஹோம்கார்டு புஷ்பராஜ் ஆகியோர் நேற்று மாலை மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பு பகுதியில் போக்குவரத்து நெரிசலை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியாக 3 பேருடன் அதிவேகமாக சென்ற பல்சர் மோட்டார் சைக்கிள் எதிரே வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிள் மீது மோதியது. அப்பொழுது அங்கு பணியில் இருந்த போக்குவரத்து போலீசார் மோட்டார் சைக்கிளில் இருந்து சாலையில் விழுந்த வாகன ஓட்டிகளை கைப்பிடித்து தூக்கி அருகில் அமர வைத்தனர். இதில் பல்சர் மோட்டார் சைக்கிளில் அதிவேகமாக வந்த 3 பேரும் அதிகளவு குடிபோதையில் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து உதவி சப் இன்ஸ்பெக்டர் மோகன் மற்றும் போலீசார் மது அருந்தி உள்ளார்களா என கண்டறியும் கருவி மூலம் சோதனை செய்ய அவர்களிடம் வாயை ஊதுமாறு கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த மூவரும் போக்குவரத்து போலீசாரிடம் எங்கள் மீது வழக்கு பதிவு செய்வீர்களா என கேட்டு தரக்குறைவாக பேசி தகராறு செய்து சட்டையை பிடித்து இழுத்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதை கண்ட அப்பகுதி வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் போக்குவரத்து போலீசாரை தாக்கிய மூவரையும் பிடித்து தர்மடி கொடுத்தனர். இதுகுறித்து போக்குவரத்து போலீசார் உதவி இன்ஸ்பெக்டர் மோகன் கொடுத்த புகாரின் பேரில் திருபுவனை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து போக்குவரத்து போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்து தரக்குறைவாக பேசி தாக்குதல் நடத்திய விழுப்புரம் மாவட்டம் வளனூர் அருகே உள்ள இளங்காடு ரெட்டியார் வீதியை சேர்ந்த முருகன் மகன் சரத்குமார், அதே பகுதியைச் சேர்ந்த சவுந்தரராஜன் மகன் மதியழகன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். இந்த வழக்கில் தப்பி ஓடிய இளங்கோ என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். மின்சார டிரான்ஸ்பார்மரில் பேனர் கட்டியதை தொடர்ந்து தனியார் திருமண மண்டபத்திற்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதை கண்டித்து திருமண வீட்டார் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
புதுச்சேரி மாவட்டம் கலெக்டர் குலோத்துங்கன் உத்தரவின் பேரில் கடந்த 1ஆம் தேதி முதல் நகரம் முழுவதும் பொதுப்பணித்துறை, நகராட்சி, காவல்துறையினர் இணைந்து சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகின்றனர். நேற்று காலை கிழக்கு கடற்கரை சாலையில் மடுவுப்பேட் சந்திப்பு முதல் சிவாஜி சிலை சதுக்கம் வரை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. அப்பொழுது அங்குள்ள தனியார் திருமண மண்டபம் முன்பு திருமண வாழ்த்து பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. இதனை அகற்ற ஊழியர்கள் முயற்சி செய்தனர். அப்பொழுது திருமண வீட்டார் தாங்களாகவே அகற்றுவதாக கூறினர். இதற்கிடையே நேற்று மாலை மீண்டும் திருமண மண்டபம் முன்பு உள்ள மின்சார டிரான்ஸ்பார்மர் மீது ஒரு பேனர் கட்டப்பட்டது. இது பற்றிய தகவல் அறிந்தவுடன் மின்துறை ஊழியர்கள் அங்கு விரைந்து சென்று திருமண வீட்டாரிடம் டிரான்ஸ்பார்மரில் கட்டியுள்ள பேனரால் தீ விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது, எனவே அதனை அகற்றுங்கள் என கூறியதாக தெரிகிறது. ஆனால் அவர்கள் அகற்றவில்லை. இதனைத் தொடர்ந்து மின்துறை ஊழியர்கள் அந்த திருமண மண்டபத்திற்கு சென்று மின் இணைப்பை துண்டித்தனர். எனவே திருமண நிலையம் இருளில் மூழ்கியது. இதில் ஆத்திரமடைந்த திருமண வீட்டார் மின்துறையினரை கண்டித்து கிழக்கு கடற்கரை சாலையில் திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து லாஸ்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். இதற்கிடையே மின்சார டிரான்ஸ்பார்மர் மீது கட்டி வைக்கப்பட்டிருந்த பேனர் கிழித்து அகற்றப்பட்டது. அதன் பின்னர் மீண்டும் மின் இணைப்பு வழங்கப்பட்டது. அதன் பின்னர் போக்குவரத்து சீரானது. இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். செல்லூர் அருள்சக்தி மாரியம்மன் ஆலயத்தில் விமர்சையாக நடைபெற்ற தீமிதி உற்சவம். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு செல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்சக்தி மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டு திருவிழாவை ஒட்டி தீமிதி உற்சவம் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு காலை முதலே சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து காத்தவராயன் கதை நிகழ்ச்சி மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மேலும் மாலை நடைபெற்ற தீமிதி உற்சவத்தில் விரதமிருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடனை செலுத்தினர். பக்தர்கள் அம்மன் அரோகரா என முழக்கமிட்டு தீமிதி நிகழ்வில் கலந்து கொண்டு காண்போரை மெய்சிலிருக்க வைத்தது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் அருள்சக்தி மாரியம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவில் திருநள்ளாறு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகம் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். தீமிதி உற்சவம் அமைதியான முறையிலும் பக்தி நிறைந்த சூழலிலும் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியில் மும்மொழி திட்டத்தின் மூலம் இந்தியை கட்டாயமாக திணிக்கும் மத்திய அரசை கண்டித்து தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் ஆளுநரிடம் மனு அளிக்கும் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் மும்மொழி திட்டம் மற்றும் புதிய கல்விக் கொள்கை மூலம் ஹிந்தியை கட்டாயமாக திணிக்கும் மத்திய அரசை கண்டித்து ஆளுநர் மாளிகை நோக்கி மனு அளிக்கும் போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழக உரிமை இயக்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி காமராஜ் சதுக்கத்தில் இருந்து ஒன்று கூடிய பற்றாளர்கள் இயக்கத்தின் தலைவர் பாவானந்த் தலைமையில் பேரணியாக நேரு வீதி வழியாக சென்றனர். கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு சென்ற பேரணியை பெரிய கடை காவல் நிலையம் அருகே போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்தனர். தொடர்ந்து அங்கேயே கோரிக்கைகள் வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அவர்கள் கூறும்பொழுது, புதிய கல்விக் கொள்கையை கைவிட வேண்டும் என்று பல போராட்டங்கள் மூலம் வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் அரசு ஏற்காமல் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. இதே நிலை நீடிக்குமானால் மாநில அளவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்தனர். அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் சூரஜ் ஹெக்டே மறைவிற்கு புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளரும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கான காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளருமான சூரஜ் ஹெக்டே இயற்கை எழுதினார். அவரது மறைவை ஒட்டி புதுச்சேரி மகிழா காங்கிரசின் முன்னாள் தலைவி பஞ்சகாந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரசின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் அகில இந்திய செயலாளருமான சூரஜ் ஹெக்டே கடந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி காலமானார்.
அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பொறுப்புகளை வகித்த இவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கான காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டு தீவிரமாக பணியாற்றி வந்தார். கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கிடையே நன்மதிப்பை பெற்றிருந்த சூரஜ் ஹெக்டே திடீர் மறைவு காங்கிரஸ் கட்சியினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அன்னாரது மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி இந்திய தேசிய காங்கிரஸ் கமிட்டி மகிழா காங்கிரஸ் முன்னாள் தலைவி பஞ்சகாந்தி தலைமையில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மலர் தூவி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். கட்சி வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய தொண்டினை நினைவு கூர்ந்து புதுச்சேரி காங்கிரஸ் நிர்வாகிகள் தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மீனவ பெண்கள் தூக்கிட்டு தற்கொலை முயற்சி செய்து போராட்டம். கோட்டக்குப்பம் படகு நிறுத்தும் இடத்தை அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளுடன் வாக்குவாதம், பரபரப்பு. அமைச்சரவை விரிவாக்கத்திற்கு மத்திய அரசு அனுமதி. 3 அமைச்சர்கள் 17ஆம் தேதி பதவியேற்கின்றனர். வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் மீது தாக்குதல், போதை வாலிபர்கள் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.